சாந்தி. இன்று 26/12/2024 காலை முரளில் ஓம் சாந்தி பாப்தாதா மதுவன். பாபா எப்பொழுதுமே குழந்தைகளை, இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த கல்விதான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கக்கூடியது. இந்த கல்வியை நீங்களும் படித்து பிறகு கற்பிக்கவும் வேண்டும். கல்வியை கற்று நீங்கள் படித்து பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். தலைப்பில் மிக அருமையாக சொல்கின்றார் பாருங்க. அதாவது மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன். இப்பொழுது நீங்கள் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். கல்வி என்றால் இந்த ஞான கல்வியை, ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு இந்த முரளியாகிய அந்த ஞான யோகத்தை மகா வாக்கியமாக கொடுக்கப்பட்டுள்ள இந்த முரளியை தான் கல்வி என்று இறைவன் சொல்கின்றார். இந்த கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த கல்விதான் தூய்மை, அதாவது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆக்கக்கூடியது. இந்த கல்வியை நீங்களும் படித்து பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். நீங்கள் படித்தால் மட்டும் போதாது, பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். கேள்வி: உலகினர் அஞ்ஞான இருளில் மூழ்கி கிடக்கும் அளவு அப்படி என்ன ஞானம் அவர்களிடம் உள்ளது? மீண்டும் ஒரு முறை கேள்வியை படிக்கின்றேன். உலகினர் அஞ்ஞான இருளில் மூழ்கி கிடக்கும் அளவு அப்படி என்ன ஞானம் அவரிடம் உள்ளது? அவரிடம் என்ன உள்ளது? அப்படி என்ன ஞானம் உள்ளதுன்னு இறைவன் கேட்கின்றார். அதாவது பதில்: மாயாவின் உடைய ஞானம். யாருடைய ஞானம்? பாபாவினுடைய ஞானம் இல்லை. இறைவன், அந்த மாயாவின், இறைவன் சொல்கின்ற ஞானம் இல்லாமல் மாயாவினுடைய ஞானம் இருக்கின்றது. இதன் மூலம் விநாசம் ஏற்படுகின்றது. மாயாவின் ஞானம் இருப்பதால் அதன் மூலம் அழிவு, விநாசம் என்றால் அழிவு ஏற்படுகின்றது. சந்திரன் வரையில் செல்கிறார்கள். இங்கிருந்து சந்திரனுக்கு செல்கிறார்கள். இந்த ஞானம் நிறைய இருக்கின்றது. ஆனால் புது உலகம் மற்றும் பழைய உலகத்தின் ஞானம் யாரிடமும் இல்லை. சந்திரன் வரைக்கும் போகின்ற ஞானம் இருக்கின்றது. ஆனால் இந்த புது உலகம், வருகின்ற புது உலகத்தை பற்றியதும் பழைய உலகத்தின் பற்றியதும் அந்த ஞானம் யாரிடமும் இல்லை. அனைவரும் அஞ்ஞான இருளில் இருக்கின்றார்கள். அனைவரும் அஞ்ஞான இருளில் இருக்கின்றார்கள். அனைவரும் ஞானக்கண் இல்லாத குருடர்களாக இருக்கிறார். ஞானக்கண் இல்லாத குருடர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு இப்போது ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்துள்ளது. ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகளாய் உங்களுக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்துள்ளது. நீங்கள் ஞானம் நிறைந்த குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். அவர்களுடைய மூளையில் விநாசத்திற்கான சிந்தனைகள், உங்களுடைய புத்தியில் ஸ்தாபனைக்கான சிந்தனைகள் இருக்கின்றன. அவர்களுடைய மூளையில் விநாசம், அழிவிற்கான சிந்தனைகள் இருக்கின்றன. உங்களது மூளையில், உங்களது புத்தியில் ஸ்தாபனைக்கான சிந்தனைகள் இருக்கின்றன என்று கேள்விப்பதில் மிகவும் அருமையாக சொல்கின்றார். புரிந்தோ புரியாவிட்டாலோ அதை படித்து அதை தெரிந்த பெரிய சிஸ்டர், சகோதரர்கள் இருக்கின்றார்கள். ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட சகோதரரிடம் கேட்டு அதனுடைய பொருளை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து தாரணைக்கான சாரம், தாரணைக்கான முக்கிய சாரம். பாயிண்ட் 1: பாபா இந்த தாதாவினுள் பிரவேசமாகி, பாபா இந்த பிரம்ம பாபாவிற்குள் பிரவேசமாகி நம்மை மனிதனிலிருந்து தேவதை, அதாவது விகாரியிலிருந்து நிர்விகாரி ஆக்குவதற்கான கீதை ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார். இந்த நிச்சயத்தோடு சிந்திக்க வேண்டும். ஸ்ரீமத் படி நடந்து சிரேஷ்ட குணவான் ஆக வேண்டும். என்னுடைய விளக்கத்தை சொல்லுகின்றேன். பாபா, அதாவது பாபா நேரடியாக வர முடியாது. அவர் பிரம்ம பாபாவின் சரீரத்தில் நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். அதாவது பாபா இந்த தாதா என்றால் பிரம்ம பாபாவினுள் பிரவேசமாகி நம்மை மனிதனிலிருந்து தேவதை, அதாவது விகார குணங்களிலிருந்து நிர்விகாரி, விகார குணங்கள் அற்றவராக ஆக்குவதற்காக கீதை ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார். இந்த நிச்சயத்தோடு சிந்திக்க வேண்டும். ஸ்ரீமத் படி, அதாவது உயர்ந்த வழிப்படி நடந்து சிரேஷ்ட குணவான் ஆக வேண்டும், உயர்ந்த குணவானாக ஆக வேண்டும் என்று முதல் பாயிண்டில் சொல்கின்றார். இரண்டாவது பாயிண்ட்: நினைவு யாத்திரையின் மூலம் புத்தியை தங்க பாத்திரம் ஆக்க வேண்டும். நினைவு யாத்திரையின் மூலம் புத்தியை தங்க பாத்திரம் ஆக்க வேண்டும். புத்தியை ஞானம் நிறைந்ததாக ஆக்குவதற்காக முரளியை அவசியம் கேட்க அல்லது படிக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை விளக்குகின்றேன். நினைவு யாத்திரையின் மூலம் என்றால் இறைவனுடைய நினைவு யாத்திரையின் மூலம் புத்தியை தங்க பாத்திரமாக ஆக்க வேண்டும்.
புத்தியை ஞானம் நிறைந்ததாக ஆக்குவதற்காக முரளியை அவசியம் கேட்க வேண்டும் அல்லது படிக்க வேண்டும். வரதானம்: தனது பதவியின் நினைவின் மூலம் மாயா மீது வெற்றி அடையக்கூடிய நிரந்தர யோகி ஆகுக. வரதானம்: தனது பதவியின் நினைவின் மூலம் மாயா மீது வெற்றி அடையக்கூடிய நிரந்தர யோகி ஆகுக. எப்படி ஸ்தூல பதவியில் இருப்பவர்கள் தனது நிலையை ஒருபொழுதும் மறப்பதில்லை. உங்களின் நிலை மாஸ்டர் சர்வசக்திவான். இதை சதா நினைவில் வையுங்கள் மற்றும் தினமும் அமிர்த வேளையில் இந்த நினைவை வெளிக்கொணருங்கள். அப்பொழுது நிரந்தர யோகி ஆகிவிடலாம். மேலும் முழு நாளும் அதற்கான சகயோகம் ஒத்துழைப்பு கிடைத்து கொண்டே இருக்கும். பிறகு மாஸ்டர் சர்வசக்திவானுக்கு அருகில் மாயா வர முடியாது. நாம் சர்வசக்திவான ஆகிவிட்டால் மாயா கிட்டே வரவே முடியாது. மாயா என்றால் காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை என்ற மாயா நம் கிட்ட வர முடியாது. எப்பொழுது நீங்கள் தனது நினைவின் உயர்ந்த நிலையில் இருப்பீர்களோ அப்பொழுது மாயா எறும்பை வெல்வது எளிதாகிடும். அதாவது எப்பொழுது நீங்கள் தனது நினைவின் உயர்ந்த நிலையில் இருப்பீர்களோ அப்பொழுது மாயா எறும்பை வெல்வது மாயா என்ற எறும்பை வெல்வது எளிதாகிவிடும் என்று இறைவன் கூறுகின்றார். ஸ்லோகன்: ஆத்மா என்ற புருஷனை சிரேஷ்டமாக ஆக்குவோரே சத்தியமான புருஷார்த்தி ஆவார். அதாவது ஆத்மா என்ற புருஷனை உயர்ந்தவராக ஆக்குபவரே சத்தியமான புருஷார்த்தி சத்தியமான முயற்சியாளர் ஆவார் என்று இறைவன் அருமையாக சொல்கின்றார். இந்த வாணியை நன்றாக படியுங்கள். வாணி யூடியூப்பில் சென்று அருமையாக கொடுத்திருக்கிறார்கள். முழு வாணியும் படியுங்கள். முழு வாணி படிப்பதோடு மட்டுமல்லாமல் பக்கத்தில் இருக்கின்ற பிரம்மகுமாரிகள் யோகா சென்டருக்கு சென்று 7 நாள் வகுப்பில் சேர்ந்து அமிர்த வேளையில் 7 நாள் வகுப்பு முறையாக கற்றுக்கொண்டு அமிர்த வேளையில் இறைவனை நினைத்து கொண்டு தினமும் 7 மணி காலையில் முரளியை படிக்க வேண்டும். மாலையில் 7 மணிக்கும் முரளியை குறைந்தது 2 முறை ஒரு நாளைக்கு அதாவது மேக்சிமம் 5 முறையாவது படிக்க வேண்டும். படித்தால்தான் உங்களுக்கு புரியும். எல்லோரும் கற்றுக்கொண்டு இறைவனுடைய வழியை பின்பற்றுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.